இந்த வில்லா வாடகைக்கு விட்டால் 50 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வாடகை வாங்கலாம். வாடகை கொடுக்க கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதில் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தமாகவே வந்து 10 கோடி ரூபாய் உள்ள ஒரு வில்லாவை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து வளரக்கூடாது, நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் பேட் ரிவ்யூஸ்லாம் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்கே நல்லா இல்லை, போகாதீங்க அப்படின்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏமாற்றி மற்றவங்ககிட்ட நம்ம எதுக்கு காசு சம்பாதிக்கணும், வேண்டாம், நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பழகிக்கோங்க. இருந்தாலும் வருஷத்துக்கு 50 லட்சம் கொடுக்குறதுன்றது ரொம்ப அதிகம். இருக்கிற வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா அது அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலாக 4 BHK அப்பார்ட்மெண்ட்லேயே எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம ஊர் காசுக்கு ஒரு 30,000 வருது மாதம். 30,000 35,000 வருது. ஸோ வில்லான்னு போகும்போது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதனால் அந்த காசு மிச்சம் அண்ட் ரெண்ட்டும் மிச்சம். நம்ம எப்படியாச்சும் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி தான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வந்து எனக்காக ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். நான் இதை எப்படியாச்சும் எல்லா காசையும் கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டைமில் வந்து நம்ம வாடகை கொடுக்க கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதில் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தமாகவே வந்து 10 கோடி ரூபாய் உள்ள ஒரு வில்லாவை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம், ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸோடைய ஃபுல் சப்போர்ட் தான் எனக்கு. சும்மா டூருக்கு வந்து நம்ம துபாய் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு நாள் வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் ஒதுக்குறீங்க. ஸோ நிறைய பேர், நான் இப்போது இந்த ஹாலிடேஸ்லேயும் பார்த்தேன், நிறையா ஒமான்லேருந்து சவுதியிலேருந்துலாம் கார் எடுத்துகிட்டு பாய் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாய், நாங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும், அதே மாதிரியே இருக்குது பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வந்து வளரக்கூடாது, நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் பேட் ரிவ்யூஸ்லாம் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்கே நல்லா இல்லை, போகாதீங்க அப்படின்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ யார் என்ன தான் தடுத்தாலும் கடவுள் கொடுக்குறத கொடுத்துட்டு தான் இருப்பார். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து இந்த சந்தோஷத்தை வந்து உங்கள் கூட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து என்னுடைய பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வளர்ந்து நல்லா சம்பாதிங்க, உங்களுடைய பசங்களுக்கு நிறைய செய்யுங்க, உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நிறைய செய்யுங்க. ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவை மறந்துடாதீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலியை மறந்துடாதீங்க. ஓகே, நான் உங்களுக்கு இது வரைக்கும் எதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்ருக்கணும், எல்லாமே நல்ல விஷயமாக தான் காமிச்சு கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? எந்த மூமெண்ட்லேயும் உங்களை வந்து நான் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், நல்லா படித்து பணம் சம்பாதிக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னீங்க, அந்த டைம்லேயும் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் டாக்டருக்கு படிச்சிங்கன்னா பணம் வாங்கணும் நிறைய பேருக்கு. நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிங்கன்னா அதோடைய ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏமாற்றி மற்றவங்ககிட்ட நம்ம எதுக்கு காசு சம்பாதிக்கணும், வேண்டாம், நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பழகிக்கோங்க. இருந்தாலும் வருஷத்துக்கு 50 லட்சம் கொடுக்குறதுன்றது ரொம்ப அதிகம். இருக்கிற வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா அது அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலாக 4 BHK அப்பார்ட்மெண்ட்லேயே எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம ஊர் காசுக்கு ஒரு 30,000 வருது மாதம். 30,000 35,000 வருது. ஸோ வில்லான்னு போகும்போது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதனால் அந்த காசு மிச்சம் அண்ட் ரெண்ட்டும் மிச்சம்.